சார் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்க போனால் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இல்லை. இந்த எங்களை பொறுத்தவரை எந்த விதமான நிலைப்பாடும் நாங்கள் எடுக்கவில்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் சார் என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக இடையே வந்து பேச்சுவார்த்தை போகுது, நம்ம தகவல்லாம் வருது. அது சாத்தியமாகும் பட்சத்தில் தமிழக பாஜகவோட நிலைப்பாடு என்னவா? இல்லை, எங்களுடைய தொடர்பு நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். அதாவது நாங்கள் யாரும் எங்கள்கிட்ட எந்த விதமான ஆதரவும் கேட்கவில்லை, நாங்களும் எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கவில்லை. தமிழக பாஜக தலைவர் இவரோட பார்வையில விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஏன்னா வச்சிருக்காரு, அவர் ஃப்ளோர்ல வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆளுநர் வந்து இங்கேயே வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிற டாக்குமெண்ட் இருக்கு. அதை எப்படி பாருங்க? அதாவது ஆளுநருக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. அவருடைய எண்ணிக்கையை கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. முதலில் அவர் கொடுத்தது 35% என்று கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆளுநர் சொன்ன பதில் எங்களுக்கு எண்ணிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆளுநரை பொறுத்தமட்டில் அவருக்குள்ள அதிகாரத்தை அவர் தெரிவிப்பார். அதே மீறி அவர் போக வேண்டும் என்றால் அவர் நீதிமன்றத்தில் போய் அவருடைய சந்திக்கலாம். மத்திய அரசுடைய தலையீடு தான் வந்து ஆளுநரை இயக்குது அப்படின்னு பாஜக. பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான எதிலும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவித்தார். அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து பிளவுபட போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவலுக்கு, ஏன்னா திமுக பேச்சுவார்த்தை நடக்கிற 2 பேரும் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பு. இப்ப இது என்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன்.